அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் தகவல் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க வாழ்க வாழ்க. வருகின்ற 2025 வரவேற்போம். 2024க்கு விடை கொடுப்போம். ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுகள் பிறந்து கொண்டிருக்கின்றன, வருடங்கள் முடிந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்பம் சிறப்பாக இருந்தால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். இதுதான் விஷயம். மனிதனிடம் அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்கள் அலைகள் இருக்குது அப்படின்னா அவன் அதிக சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். பட் இந்த ஆண்டு 2025 வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது? ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோடு தகவல் கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது. ஆமாம், இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் ஒரு வருடத்தினுடைய பலனை நம்ம சொல்ல போகிறோம். ஆமாம், மெயினாக குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். பட் அடுத்து ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகள், அடுத்து சனி பகவானுடைய பயிற்சிகள். இந்த 3 பெயர்ச்சிகளுமே இந்த 2025 நிகழப்போகிறது. ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சியாகவும் 2 கிரகங்கள் பயிற்சி இல்லை அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே வரும். இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது 6 கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை மீன ராசியிலே சஞ்சரிக்க போகின்றது. இப்படி இந்த 6 கிரகங்களினுடைய காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பதாலையும் இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுலையும் இந்த நாட்டிலையும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, 12 ராசிக்கும் உலகளாவிய விஷயத்துக்கும் பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக இந்த 2025 நமக்கு வருகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஏதாவது கடைபிடிக்க வேண்டும், அல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னிலேருந்து ஒரு கோரிக்கை எடுத்துக்கிறேன், இதில் தீர்க்கமாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆரம்பிக்குது. அந்த நாள் அது தன்னுடைய மனதளவில் ஒரு இறுகமாக செயல்படுகிறதா அப்படின்னா அது ஒரு 2-3 நாட்கள், ஒரு மாதத்திற்குள்ளே அது கலைந்து போகின்றது. இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எவர் ஒருவர் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிலையாத்தன்மையாக இருந்து செயல்படுத்துகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல சோதனைகளை வந்தாலும் கடந்து சாதனையாளராக மாறுகின்றார். இதுதான் தத்துவ மேதைகள் அனுபவம் வந்த பாதைகளாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஜெயித்தவர்கள் சொல்லக்கூடிய வரலாறும் இதுதான். யார் ஒருவர் அதீத வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை மிக மிக கடினமான பாதையை சந்திக்காமல் வந்திருப்பது கிடையாது என்றுதான் உண்மையான கருத்து. மனிதனுடைய வாழ்க்கையே பல தடைகளை உடைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வரலாற்றுகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணியில் சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆன்மீகம் சார்ந்த பணிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆக இரு காரகத்துவமே ஒன்றுதான். இது எல்லாமே மனிதர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டிதான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையை பொறுத்து அவர்கள் ஒழுக்க சீலராக இருக்கிறார்கள். இதுதான் இந்த தத்துவம். சரி, இந்த 2025 இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா 14/5/2025 சித்திரை 31 விசுவாச அடுத்த ஆண்டு தை மாதம் புத்தாண்டுக்கே இந்த குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறதும், பட் 29/3/2025 இந்த குரோதி ஆண்டிலே பங்குனி 16ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறது, மகர கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறது. 18/5/2025 விசுவாச ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் தேதி இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது. மீன ராசியிலிருந்து ஆன்டி கிளாக் வாய்ஸில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சிகள் 2025 மிகப்பெரிய அலாவிதிய மாற்றங்களை உருவாக்கும், உலகளாவிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நவீன முறைகளை உற்பத்தி பண்ணும்,
ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரும், பல போராட்டங்களையும் இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான கருத்து. சரி, 12 ராசிக்கும் எப்படி இருக்குது, முதல்ல இந்த காலத்திற்கு எப்படி இருக்குது? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒரு ஆண்டு குறிப்பிடப்பட்டக்கூடிய நியூமராலஜி பிரகாரம் நம்பர் முதல்ல எடுத்துக்கிறோம், 2025. அப்போ இவ்வளோ காலம் 2024. அப்போ 25 என்பது என்ன கொடுக்கிறது? வாதங்களை கொடுக்கிறது. ஆமாம், நிறைய ஆர்குமெண்ட்ஸ். ஆமாம், ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். ஆமாம், எடுத்ததெல்லாம் பேச்சாற்றல் வெளிப்படும். எதற்கெடுத்தாலும் ஒரு மூமெண்ட் அப்படின்னா, ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அமைதி இன்மை ஏற்படும். எதிர்த்தரப்பான உடனே பதில் சொல்கிறது, அவர் யோசிக்கிறதும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, சச்சரவுகள், விவாதங்கள், ஆர்குமெண்ட், போர்கள் நடைபெறும். ஆமாம், ஒரு நாட்டோடு ஒரு நாடு போர்கள் நடைபெறும். தான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நினைக்கிறத அணு ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வரும். ஆமாம், நவீன முறை கண்டுபிடிப்பாகும். பண பரிமாற்றம் மாறுதலை கொடுக்கும். ஆமாம், நம்ம எல்லாம் கேஷில் சில்லறையாக கொடுத்துன்ற காலங்கள்லாம் மாறும். ஆமாம், நவீனமயமாக்கப்படும். யாருமே பணம் வேறொரு முறையில் பரிமாணம் ஆகும். ஆமாம், இந்த விஷயங்கள்லாம் 2025 நடக்கும். ஆமாம், மத கலவரங்கள் வெடிக்கும். ஆமாம், மத கலவரங்கள் கட்டாயம் வெடிக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், மிகப்பெரிய ஒரு மத ஆலயம் ஏதோ ஒரு காரணத்தால், நீதிமன்றத்தாலோ அல்லது குழப்பத்தாலோ பல போராட்டங்களை சந்திக்கும். கண்டிப்பாக நடக்கும். போலி மத போதகர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள், சட்டத்தின் முன் நிற்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கபடதாரிகள் ஏமாற்று வேலை செய்பவர்கள், நவீனமயமாக்கி ஏமாற்று வேலைகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் உள்ள வரும். இதெல்லாம் நிறைய வரும் இந்த ஆண்டு 2025. அதனால் மக்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை காலத்தில் இந்த காலத்தோடு தன்னை பயணிப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அது எப்படி டெக்னாலஜி வாய்ஸாக நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோமோ அந்த டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்தி இனி நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறது, அதெல்லாம் நீங்கள் அதோடு கலந்துக்கணும். நான் இன்னும் 1998 இருக்கிறேன், 18 இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் கல்ச்சரும் மாறி தான் வேலை செய்யணும் அப்படின்றதையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த புத்தாண்டானது குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி உத்திராட நட்சத்திரத்தில் ஜனனம் ஆகுது. ஆக்சுவலாக பஞ்சாங்க முறைப்படி நம்ம சித்திரை தான் புத்தாண்டாக சொல்கிறோம். இது ஆங்கில அடுத்த அவருடைய விஷயம், ஆங்கில புத்தாண்டு. அப்போ உலகளாவிய மக்கள் ஒன்று சேர கொண்டாடப்படக்கூடிய விதி எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும். 2024, 2025 இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? நான் போன வருஷத்தில் நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கேன், நிறைய முயற்சிகள் செஞ்சேன், எல்லாத்துலேயும் நான் எண்டுக்கு போயிட்டு நான் திரும்பி வந்திருக்கேன், ஏதாலும் என்னை டச் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் நான் பல எய்ம்ஸ் வச்சுருக்கேன், கனவுகளோடு செயல்படுறேன், இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. 12 ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த வருடத்தினுடைய கோச்சார ரீதியாகவும். பட்டு வருட கிரகங்களுடைய பேச்சுகளை மையப்படுத்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லலாம். வாங்க, புத்தாண்டு பலன்களை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வருடம் நம் வெற்றியை தேர்ந்தெடுக்கும் வருடமாக அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம். வணக்கம், வாழ்க வாழ்க. மீனராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். மீனராசி நேயர்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சிகள், ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த காலகட்டத்தில் வீடு மனை யோகங்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த 2025 இந்த மீனராசிக்கு கொடுக்கின்றன அப்படின்ற ஒரு வாய்ப்பு எடுத்துக்கலாம். வீடு சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும்பொழுது வீடு சார்ந்த கடன்களும் வாகனம் சார்ந்த கடன்களும் அமைவும் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. வருமானங்கள் சார்ந்த அமைப்புகளைத்தான் இந்த வீடு மனை வாகனங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்றன. அதனால் பயப்பட வேணாம். ஆமாம், ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு வருமானத்தை தரப்போகிறது. ஒரு வாகனம் வாங்குறீங்கன்னா அந்த வாகனமும் உங்களுக்கு வருமானத்தை தரும் அப்படின்றதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. ஜென்ம ராசியில் இருந்த ராகு பகவான்
12ஆம் இடத்துக்கு போகிறதுனால தொலைதூர பயணங்கள், அந்நிய முதலீடுகள், அந்நிய செலாவணிகள், தூரதேச பயணங்கள், தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போகலாம். ஆமாம், இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த 2025 உங்களுடைய உழைப்புகள் வெற்றியடைய போகிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப பிரிவினைகளும் நடக்கும். குடும்ப பிரிவினைகள் அப்படின்னா அது சுப பிரிவினையாக எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ கணவன் மனைவி விட்டு தூரதேசத்திற்கு சென்று திரவியம் தேடுறது, அப்போ மனைவி குடும்பம் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து நாம் பணிமனைக்காக ஒரு இடத்துக்கு போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு, அல்லது பிள்ளைகளுக்கும் இந்த குடும்பத்தில் இப்போது வேலை வாய்ப்புகள் உத்தியோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 7ஆம் இடத்தில் இருந்தக்கூடிய கேது பகவான் பயிற்சியாகி உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. நிரந்தர பணியை கொடுக்க போகிறார். நிரந்தர பணி, ஆமாம், செட்டில்மெண்ட். மீன ராசிக்கு சனி பகவான் ராசிக்கு வராரு. இவ்வளோ காலம் விரயச்சனியாக இருந்த சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வர்றது உங்களை கூடுதல் பலமாக்கப் போகிறார். ஆமாம், எப்பயுமே சனி உங்களை ஒரு நிலையான தன்மை வாழ்வியலில் மிகப்பெரிய ஒரு பலம் வாயக்கூடிய காலம் என்னென்னா அது 7.5 சனி காலம்தான். அந்த 7.5 சனியில் தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாத்தையுமே அவள் தெரிஞ்சிருப்பாள். நல்லது கெட்டது, நல்லவன் யார், கெட்டவன் யார், துரோகி யார், அப்போ படிப்பினை எந்த அளவுக்கு போகுது, நம்ம எந்த அளவுக்கு உயர போனாலும் நம்ம யாரும் நம்பிக்கை துரோகம் என்ன, அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற காலம் இந்த 7.5 சனி தான். பிள்ளைகள் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க. இந்த 7.5 சனி வரம் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரே விஷயந்தான், இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் முடிந்த பிறகு அவர் பதம் படுத்தியக்கூடிய ஒரு பக்குவமான நபராக இருப்பார். எல்லாத்திலுமே பண்பானவராக இருப்பார், அன்பானவராக இருப்பார். அவசரப்பட மாட்டாங்க, நிதானித்து யோசிப்பாங்க. அந்த ஜென்ம சனி காலங்களில் வரக்கூடிய விஷயங்களில் நிதானமாக யோசனை பண்ணி ஹேண்டில் பண்ணுறது நல்லது. உடல் ரீதியான சிம்டம்ஸ்லேருந்து வெளில வரணும்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும், உடற்பயிற்சி எடுத்துக்கணும், உடல் உழைக்கிறதற்கு தயாராகணும். ஆமாம், இன்னும் கூடுதல் நேரம் உழைக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப உழைக்கணும் அப்படின்னா கூட வருமானங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், இருந்தாலும் அதை வச்சு அனுசரணை பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் கொடுக்கும். பட் கலத்திரம் இதனால் வரை இழுபறியாக இருந்த திருமண வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றப்படும். ஏன்னா கேது பயிற்சி ஆகிட்டார். அதனால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைவதற்குண்டான சூழல் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் வருவாங்க, நல்ல வாடிக்கையாளர்கள் வருவாங்க, பிஸ்னஸ் நல்லபடியான ஒரு ஏறுமுகமாக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் சில அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும், மன போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு எப்பயுமே சொல்கிறது தான், மீன ராசிக்கு பகவான் பெருமாளனுடைய நாமங்கள் ஓம் நமோ நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா, ராமா அப்படின்ற ஒரு நாமங்கள் எல்லாமே உங்களுடைய மனதில் ரீங்காரமாக சென்று கொண்டிருக்கட்டும். ஆமாம், ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, வாகனம் வாங்க போகிறீங்க, அதெல்லாம் எந்த குறையுமே இல்லை உங்களுக்கு. உங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சிகள் கண்முன்னே காண போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லபடியான திருமணங்கள் நடக்கப் போகிறது. 2வது திருமணம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. உத்தியோகத்தில் நல்ல ஒரு கட்டிடத்துறை, கமிஷன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போது பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு, மக்கள் பணி சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு, சமுதாய சீர்திருத்த சார்ந்து இருக்கிறவங்க கூடியவர்களுக்கு எல்லாமே பதவிகள் எல்லாமே கிடைக்கும். இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும், நாடி வரும். பொருளாதார ரீதியான அடிக்கடி சட்ட சிக்கல்கள் ஏதாவது உள்ளே போகும். அதெல்லாம் சமாளித்து நீங்கள் மேலே வந்துடுவீங்க மீனராசிக்காரர்கள். ஏன்னா மீன் கழுவுன மீனில் நழுவுன மீன் அப்படின்னு தான் சொல்லி பழகிறோம். எதிரி யார் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய காலம் இந்த 2025. துரோகி யார் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய காலம் இந்த 2025. இவங்களுடைய துரோகங்கள், எதிரிகள், சூழ்ச்சிகள் இருந்து விடுபட்டு 2025 உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளிமயமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வாழ்க வாழ்க.